சீஃப் கெஸ்ட் என்ன கரெக்ட் டைம் வரணும், வர முடியலன்னா இக்னோர் பண்ணிட்டு அடுத்து இருக்கிற சீஃப் கெஸ்ட் வச்சு ஆரம்பிக்கணும் தானே. ஏசியில் வந்துட்டு போற கவலை கிடையாது. பச்சை குழந்தைய வெயில் கொண்டுக்குது. நம்ம மாஸ்டர் எத்தனை மணிக்கு வர்றாங்க? குழந்தைக்கு என்ன ஆச்சு? மாஸ்டர் வந்து பாக்குறேன். என்ன பேசுறீங்க? குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் யார் பாக்குறது? யார் பாக்குறது? ஸ்டார்ட் பண்ணுங்க முதல்ல. மாஸ்டர் தேவையே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் வந்தோம். பட் எல்லாரும் வெயில்ல நிக்க வச்சீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. பஞ்சுவாலிட்டி மாஸ்டர் தேவையே கிடையாது. ஸ்டார்ட் பண்ணுங்க. பஞ்சுவாலிட்டி மாஸ்டர் தேவையே கிடையாது. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிருங்க. மனுஷனா இருக்க முக்கியம். பஞ்சுவாலிட்டி இல்லாத எதுக்கு கமிட்மெண்ட் தர்றாங்க? மாஸ்டர் குழந்தைகள உயிரா நினைக்கணும். பஞ்சுவாலிட்டி இல்லாத எதுக்கு கமிட்மெண்ட் தர்றாங்க? பாத்ரூம் எது போக கிடையாது, எதுவே கிடையாது. ஆனா வந்து உட்கார வச்சாச்சு. ஆனா பட் இன்னும் எந்த ஒரு இதுவுமே ஸ்டார்ட் பண்ணவே கிடையாது. மணி பார்த்தா 9 o'clock. இப்ப எந்த மந்த்ல இருக்கோம்? நம்ம என்ன டிசம்பர்லயே இருக்கோம், மே மந்த்ல இருக்கோம் நம்ம. ஆனா இதுக்கு இவ்வளவு வெயில் அடிச்சுட்டு இருக்கு. ஒரு ப்ராப்பரான ஆர்கனைசேஷன் எதுவும் பண்ண கிடையாது. ஒரு டென்ட் போட கிடையாது. எந்த ஒரு இதுவுமே பண்ணல. எந்த ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணலையே. குழந்தைகள் நீங்களே பாத்தீங்க, எந்த ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்களா சார்? எந்த இது பண்ணா சரி ப்ராப்பரா ஆர்கனைஸ் மேல டென்ட்ல குழந்தைகளுக்கு போட்டு கொடுத்து தேவையில்லை எதுவும் பண்ணிருக்கலாம் சார். நாங்க காலையில 5:30ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்ப டைம் வந்துட்டு 9 கிட்ட ஆகுது. பிள்ளைங்க இன்னும் வெயில தான் உட்காந்துட்டு இருக்காங்க. மாஸ்டர் வந்த பாடு இல்ல. ஃபியூ செகண்ட்ஸ் சொல்லிட்டே இருக்காங்க. பேரண்ட்ஸ் இப்ப ஷவுட் அவுட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் மாஸ்டருக்கு உடம்பு சரியில்லை, இஸ் கம்மிங் ஆன் த லைவ் அப்படின்னு சொல்றாங்க. உடம்பு சரியில்லைன்னா ஒன்னும் சொல்லல சார். அதே தான் இப்ப அங்க என்ன சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க, அதே தான் ஆன் தி வே தான் சொல்லிட்டே இருக்காங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணது இல்ல. காலையில இருந்து ஸ்லாட்டா நிக்க வச்சாங்க. 19 ஸ்லாட். ஒரு ஸ்லாட் கூட இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க, அப்புறம் ஏதோ ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. அது எத்தனை பேருக்கு போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா பேரண்ட்ஸ் உள்ள போகல, வெளியே தான் நிக்கிறோம். ஸோ எத்தனை பேருக்கு போச்சு, எத்தனை பேருக்கு வந்துச்சுன்றது எங்களுக்கு தெரியல. இப்போ நான் போய் உள்ள பார்த்தாதான் என் பொண்ணு என்ன நிலைமையில இருக்கானே எனக்கு தெரியும். ஸோ ஆர்கனைஸ் பண்ணாங்க, பட் ஒரு ஸ்கெடியூல் போட்டு எதுவுமே அவங்க பண்ணல. நாங்கள் காலையில் 6 மணிலேருந்து உட்காரோம் சார். எங்கள் ஊரில் அட்லீஸ்ட் 7 மணி 7:30க்காவது வெயில் வரும். இங்கே 6:30 மணிக்கெல்லாம் சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. முடியல. ஒசூர் வெயிலே எங்களுக்கு முடியலன்னா சென்னை வெயில் இன்னும் சுத்தமாக எங்களுக்கு முடியல. ஏன்டா வந்தோன்னு ஆயிடுச்சு. எங்களுக்கு ஒசூர்லேருந்து வரோம் சார் நாங்கள். ஸோ அதுதான் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சாங்கன்னா ஓகே. பார்த்தீங்களா முடியல, அவளால படுத்துட்டா. மெர்லின் சார், தேங்க்யூ.